அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் நாம ஏன் எந்த கட்சிக்கு வருகிற சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சுருக்கமாக நான் வார்த்தை சொல்கிறேன். அது இன்னைக்கு ஆளுகிற திமுக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே, அதாவது அவங்க 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையை சொல்லி ஒரு நாளும் ஆட்சிக்கு வரல. அவங்க ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவான், அதை செய்ய மாட்டான். கலைஞர் பீரியட்ல தான் இந்த கள்ளு கடையெல்லாம் திறந்து இந்த மக்களை குடிகாரன் ஆக்குனது. அதுக்கு முன்ன பனைமரத்துல பயணியை இறக்கி அதை கல்லா வச்சு குடிச்சா உடம்பெல்லாம் தெம்பா இருந்து அவங்க போருக்கு போறக்கூடிய காலத்துல, இதெல்லாம் இன்னைக்கு உள்ளதுல காலாகாலமா சேர சோர பாண்டியர்கள் காலத்திலாம் இதைத்தான் அவங்க மது தேவை உடலுக்காகவோ வலிமைக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க உடலை அவ்வளவு கெடுக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. அப்போ அதனால நம்ம இந்த திமுக கட்சி மொத்தத்துல அறவே அறுத்துடலாம். அப்புறம் காங்கிரஸ் நமக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட காங்கிரஸ் இல்ல. இந்த திமுக சுதந்திரத்துக்காக சுதந்திரம் வேண்டான கட்சி. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். நம்ம இப்ப இருக்க இளைய சமுதாயங்கள் சிந்திக்கணும், இல்ல படிக்கணும், உண்மையை தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் எங்க போயிட்டு இந்திரா காங்கிரஸ் ஆரம்பிக்க முன்ன இருந்ததுதான் உண்மையான காங்கிரஸ். சுதந்திர போராட்டத்துக்காக இன்னைக்கு அதுல இருக்கவங்க எல்லாம் முக்காவாசி பேர் என்ன செய்யறாங்க, பிஜேபிலையும் மற்ற மாநில கட்சிகளும் அங்க இங்கே ஆரம்பிச்சு ஒன்னொன்னா கட்சி செதஞ்சு போய் கிடக்குது. உண்மையான காங்கிரஸ் அந்த வெளிநாட்டு சக்தி மூலம் வந்த காங்கிரஸ் மட்டும்தான் இன்னைக்கு என்ன செய்யுது, இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவுக்கான காங்கிரஸ் கிடையாது. அதனால அதுக்கும் ஓட்டு போடக்கூடாது. திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது போக திமுக ஜாதி மத மொழியால நம்மளை பிரிச்சு, இந்தியாவே பிரிச்சு 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 அவங்களுக்கு ஆள்றாங்க. அது உண்மையிலேயே அவங்க திறமைசாலி, அவங்க ஆட்சியில இருக்காங்க, வரவேற்கிறேன். நம்ம திறமை இல்லாதவன், நம்ம விவரம் இல்லாததுனால அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 0.00% இல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன ஜாதி மதத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதி மதம் மொழி எல்லாமே நம்ம அடையாளம். அந்த அடையாளத்துல நம்ம எல்லாரும் ஒத்து வாழ்றோம். எப்படி இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இத்தனை மொழி இருக்கு, இத்தனை இனம் இருக்கு. நம்ம என்ன செய்யல, இத்தனை மதம் இருக்கு, அத்தனை பேர் சமயம், அத்தனை பேரும் நம்ம சேர்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது நம்ம அடையாளம். அவனுக்கு ஒரு அடையாளம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுவான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்வான், செயல்படுவான். ஒரு திருமணமோ இல்ல அவங்க வீட்டுல உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன விழாக்களோ என்ன செய்வாங்க, இல்ல கோயில் விழாக்களோ வித்தியாசமா கொண்டாடுவாங்க. இது ஒரு நம்ம எல்லாமே கூட்டு. அக்கா மனுஷன்ல எல்லாரும் சமந்தான். நீ எந்த சமுதாயமா இருந்தாலும் நீ அதுலயே என்ன பாருங்க, திராவிட இனத்தை சேர்ந்த பிராமின்ஸா இருந்தாலும் சரி, ஆதி திராவிடர்களா இருந்தாலும் சரி, வன்னியர்களா இருந்தாலும் சரி, இல்ல தேவர்களா இருந்தாலும் சரி, இல்ல நாடார்களா இருந்தாலும், கவுண்டரா இருந்தாலும், இல்ல கோனாரா இருந்தாலும், நிறைய சமுதாயங்கள் இருக்கு, ஏறப்பட்ட சமுதாயங்கள் இருக்கு. எல்லாருமே நம்ம ஒண்ணுதான். நம்ம என்னைக்குமே நம்ம ஏற்றத்தாழ்வு இவ்வளவு காலமும் பார்க்கல. இப்ப இந்த 1967க்கு பிறகுதான் நம்மளுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வரும். மதத்தாலையும் மொழியாலையும் நம்மளை பிரிக்கிறாங்க. எப்படி வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு நம்ம நாட்டுல 0.001% இல்லாத வெள்ளக்காரன் நம்ம ஆளை வச்சு நம்மளை அடிச்சு நம்மளை அடக்கி ஆண்டான். அதே மாதிரி இன்னைக்கு என்ன செய்யறாங்க, 0.001% இல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 99.99% இருக்கிற நம்ம எங்க போனோம், நமக்கு சிந்தனை இல்லையா, நம்மள ஒருத்தன், நமக்குள்ள இருந்து ஒருத்தன் அப்படி வந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்ம நாடும் நம்ம நம்ம இந்தியாவும் நம்ம தமிழ்நாடும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வரணும் அப்படின்னா இன்னைக்கு பெரும்பான்மை சமுதாயம் இன்னைக்கு வன்னிய சமுதாயம். அப்போ அந்த வன்னிய சமுதாயம் தான் இதுக்கு முன்ன காமராஜ் ஆட்சி பண்ணும் போது முழு ஒத்துழைப்போட ராஜாஜி எதிர்த்த பிறவும், அதாவது காமராஜ் பெரும்பான்மை சமுதாயத்திலிருந்து, நாடா சமுதாயத்திலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிறத எதிர்த்த பிறவும் கூட இந்த வன்னிய சமுதாயத்திலிருந்து ராமசாமி படையாச்சு தான் அன்னைக்கு 18 எம்எல்ஏ கொடுத்தாரு. அப்படி இல்லாட்டி காமராஜ் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, எஞ்சிய வன்னிய சமுதாயம் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோட காமராஜா ஏத்துக்கிட்டாங்க. அப்போ நம்ம ஏன் இன்னைக்கு
எல்லாரும் சேர்ந்து அந்த பெரும்பான்மை வன்மைய சமுதாயத்திலிருந்து ஒரு அறிவார்ந்த தலைவர் இருக்கிறாரு. யாரு? நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாது திங்க் பண்ணுங்க. சுத்த பச்சை தமிழன்னு சொன்னாக்கா இந்த எலெக்ஷன்ல நம்ம என்ன செய்யலாம்? எடப்பாடிக்கு பண்ணலாம். இதுக்கு மேல நாம உண்மையா அந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த நம்மள எல்லாருமே நம்ம எல்லாம் சத்திரியர்கள். அதாவது அந்த காலத்துல போரிட்டவங்க ஆதி திராவிடர்கள், யாதவாஸ், கவுண்டர்கள், நாடாறு எல்லாருமே நம்ம போரிட்டு நமக்குள்ள சொத்துக்கள் எல்லாம் அடுத்தவன் பிடுங்கி இன்னைக்கு என்ன செய்யறான்? ஆண்டுகிட்டு இருக்க. நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? ஒவ்வொன்றுக்கும் எனக்கு இடஒதுக்கீடு வேணும், எனக்கு சமத்துவம் வேணும்ட்டு நம்ம கெஞ்சிக்கிட்டு அடக்கும். ஆனா 0.001% இருக்கிற கலைஞர் குடும்பம் அதை திங்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு இல்லை. அவங்க கிடையாது. அவங்களுக்கு நமக்குள்ள சமுதாயத்தை பற்றி தெரியுமா? என்னைக்காவது வயலில் இறங்கி நாத்து நட்டிருப்பாங்களா, இல்ல களை எடுத்திருப்பாங்களா, இல்ல 4 கம்பெனியில போய் வேலை செய்திருப்பாங்களா, இல்ல ஒரு வெல்டிங் மிஷின் வச்சு வெல்டிங் பண்ணிருப்பாங்களா, இல்ல ஒரு கம்பெனியில போய் கணக்கு எழுதிருப்பாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்கள்ட்ட நம்ம ஆட்சியை கொடுத்துக்கிட்டு எனக்கு நல்லாட்சி வேணும்னா நம்ம கிட்ட அறிவு இல்லை. நம்ம சிந்திச்சு ஓட்டு போட்டா என்ன செய்ய முடியும்? நம்மள ஒரு தடவை கொண்டு வர முடியும். எனவே மக்களே, நான் அந்த கட்சி இந்த கட்சிக்குன்னு ஓட்டு போடுங்கன்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தல. உங்களுக்குள்ள நீங்க ஒவ்வொரு தரம் சிந்திங்க. 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கும் விலை போயிட்டு இல்ல 2000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் தந்து உங்களை மீண்டும் 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 உங்களை இல்ல, நீங்க தனிப்பட்ட இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் இருக்க உங்களை விட்டுருங்க. உங்க பேரன் பூட்டைங்க எத்தனையோ தலைமுறை வரப்போகும். அவ்வளவுத்தையும் இந்த மாதிரி என்ன செய்யாங்க? இன்னும் இந்த 1000க்கும் 500க்கும் கையேந்திர மாதிரி வைக்காதங்க. அதை மாத்தி சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அவன் ஏமாத்தி உங்கள்கிட்ட 1000 ரூபாய் தந்து போயிட்டு ஏமாத்தி அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். நீங்க அவன்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு அவன் உங்க நம்பிக்கையை துரோகம் பண்ணும்போது நீங்க அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. சிந்திச்சு ஓட்டளிங்க. அதனால இந்த தடவை எப்படினாலும் சரி ஒவ்வொரு மக்களும் சிந்திச்சு வாக்களிச்சா திமுக வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாயிண்டே இல்லை. நீங்க சிந்திச்சு வாக்களிக்கணும். ஒரு பிரசிடென்ட் ஒரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவராக கூட ஒரு சமுதாயத்திலிருந்து வர முடியாத ஒருத்தரை கொண்டு நம்ம முதல்வராக வச்சிருக்கோம். இங்க கேட்டா சமத்துவம் பேசுறது மட்டும்தான் சமத்துவம். ஏன் உங்க ஊர்ல உள்ள ஒரு பஞ்சாயத்துல அந்த பஞ்சாயத்துக்கு பெரும்பான்மை இருக்க மக்கள்ல ஒரு தடவை தானே தலைவராக்குறோம். அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல பெரும்பான்மை இருக்க மக்கள்ல ஒரு தலைவர் வந்தா என்ன? அந்த சிந்தனை உங்களுக்கு இல்லையா? கேட்டா ஜாதி மதம் பேசுறாங்க. எங்க பேசணும்? நம்ம இவ்வளவு காலம் நம்ம எங்க பேசல. நம்மள அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஒன்னும் தெரியாதவங்கள, நம்மளை பற்றியே தெரியாதவங்கள நம்ம அண்ணன் தம்பில இருந்து, அக்கா தங்கச்சில இருந்து, இல்ல மாமன் மச்சான்ல இருந்து, இல்ல ஒரு 10-30 தலைமுறைக்கு முன்ன நம்மளா இருந்தவங்கள நம்மள தலைவராக்காத, எங்க இருந்தோ வந்த அவங்களும் தமிழ் குடிதான். தெலுங்குல இருந்து வந்தாலும் கூட தமிழ் குடி. ஆனா அவங்க தமிழர் கிடையாது, தமிழ் குடி. நம்ம ஒத்துக்குவோம். ஆனா அவங்கள ஆட்சி அதிகாரத்துல வச்சா என்ன செய்யாது? நம்ம தமிழ்நாடு இவ்வளவு அறிவார்ந்த நாடு எங்கேயோ வளர்ந்து போயிருக்கணும். அது வளர்ச்சி அடையாது. தமிழ்நாட்டில் தமிழர் மட்டும்தான் வரணும். அந்த வகையில காமராஜ், கக்கஞ்சி, எடப்பாடியார் இந்த 3 பேர் தான் இருந்திருக்காங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல தமிழர்கள் வரணும் அப்படின்னா அது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில வரணுங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காக இந்த தடவை என்டிஏ கூட்டணியில் உள்ளதுக்கு வாக்களிச்சு மக்களே இந்த தடவை நல்ல அறிவார்ந்த செயல்பாடுல ஈடுபடுங்கன்னு கேட்டு வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.